இதோட அது கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல. காரா பார்த்துங்க, தெளிவான காரா சுத்தம். இங்கே பாருங்க நண்பர்களே, எவ்வளோ நெத்திலி காரோட நம்ம 20 கிலோட்ட இருக்கு. ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டரை நம்ம பார்சல் பண்ணி இப்போ அனுப்ப போகிறோம். ரொம்ப கருவாட்டு வியாபாரம் தான் பார்க்குறோம். சரி, எப்படி போயிட்டு இருக்கு வியாபாரங்கள்? எப்படி போயிட்டு இருக்கு? வியாபாரம் போயிட்டு இருக்கு. கருவாடெல்லாம் கம்மியான விலைக்கு தான் கிடைக்கும். சரி. சூம்பாறையெல்லாம் 100 ரூபா, காரை 100 ரூபா. சரி பாட்டி. காரை எதுக்கு நல்லது பாட்டி? காரை வந்து நம்ம குழந்தை பெற்றவங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. காரை தான் விரும்பி கேட்குறாங்க இங்கே. சூம்பாரம் இருக்கு, வெங்கனா இருக்கு. சரி. எல்லா கருவாடும் எல்லாமே 100 ரூபா தான். கொடகுத்தி. சரி. கொடகுத்தி பொடி பெரிய கருவாடு 200 ரூபா, சின்னது 150 ரூபா. அப்படி பல விதமும் இருக்கு. நம்மகிட்ட ஸ்டார்டிங்ல இருந்து எவ்வளவு ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 100 ரூபாயில இருந்து. 100 ரூபாயில இருந்து. அந்த கீழி வந்து 50 ரூபாய்க்கு கொடுப்போம். சரி பாட்டி. கீழினா சாப்பிடுறதுக்கு நல்ல குழம்பு வைக்கலாம். அதுவும் குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுப்போம். குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. பூண்டு மொழி சாக்கலாம், அதுவும் வாங்குவாங்க. நல்லது. அந்த கீழி பொடி. கீழி ஒட்டாம்பாறை இருக்கு, அதெல்லாம் கலந்து 50 ரூபா. மீதி காரை 100 ரூபா. சரி. சூம்பாறை 100 ரூபா. சரி பாட்டி. எல்லாம் உப்பு இல்லாம இருக்கும், நல்லா கருவாடு எல்லாம் தெளிவா இருக்கு. சரி பாட்டி. இது அந்த கருவாடுகளை சொல்லிருங்க, காமிச்சிருங்க, மக்கள்கிட்ட பாக்குற மக்கள்கிட்ட காமிச்சிருங்க. அந்த காரல் கிடக்கு. காரல் இதுக்கு பேரு என்ன பாட்டி? காரல். இது காரை. இதுக்கு பேரு காரல். காரல் வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு தாய்மாருக்கு நல்லது. ஆமா. ஏன் பாட்டி? ஆமா, குழந்தை பெற்றவங்க கொடுப்பாங்க. காரை விரும்பி இந்த ஏரியால காரை வாங்குவாங்க. பால் இல்லாத தாய்மாருக்கு பால் வரும். நல்லது. கீழி காரை எல்லாம் கொடுப்பாங்க. சரி பாட்டி. எப்படி இருக்கீங்க? விலையில கீழி கருவாடெல்லாம் 50 ரூபா தான். சூம்பாறையெல்லாம் 100 ரூபா. 100 ரூபா. காரை 100 ரூபா. வெங்கனா 80 ரூபா. சரி. சூடா 100 ரூபா. முடியெல்லாம் அதுமே இருக்கு. கோழிக்கு தனியா கொடுப்போம். கோழி தீவனுக்கும் தனியா கருவாடு கொடுக்குறீங்க? அது 30 ரூபா. கேட்டா மக்களுக்கு கொடுக்குறீங்களா? கொடுப்போம். சரிம்மா. அண்ணே, நம்மகிட்ட வந்துட்டு இந்த பண்ணா கருவாடு இருக்கா? பண்ணா கருவாடு 200. சைஸுக்கு தகுந்த விலை. ஓ, சைஸ் கொஞ்சம் பெருசா இருந்தா ரேட்டு கூடும். சைஸ் கொஞ்சம் சின்னதா இருந்தா கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும். இங்க நம்ம சோழிக்குள்ள பாடுகள் எப்படி பாடு வரது? பாடு வரது தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒன்றும் பாடு அந்த அளவுக்கு இல்ல. பாடு இல்லை. பாடு ரொம்ப போனா டீசல் கடன் வருது. போன வருஷம் எப்படி இருந்துச்சு பாடுகள்? போன வருஷமும் இப்படிதான். 2-3 வருஷமாவே நல்லா இல்ல. நம்ம பாடு இல்லாதனால வயசு ஆளுக்கு நண்டுக்கெல்லாம் விலை இல்ல. ரொம்ப கம்மியா ரேட்டு கேட்கறாங்க. அதனால போட்டு வச்சு நடத்தவே கஷ்டமா இருக்கு. போட்டு வச்சு நடத்துறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. டீசல் இருக்கு, சம்பளம் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. நம்மக்கிட்ட வந்துட்டு கன்னியம்மாத்த கடையில் வந்தீங்கன்னா எல்லா கருவாடுமே இருக்குது. அதாவது நம்ம வந்துட்டு இங்கே பாருங்கள் பாட்டி, இது என்ன கருவாடு? இது சின்ன குடகுத்தி. இது சின்ன குடகுத்தி. இது சின்ன குடகுத்தி நல்லா இருக்கும். ஏன் பாட்டி? பொரிக்கிறதுக்கு குழம்புக்கு நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். இந்த குடகுத்தி பார்த்துங்க. எல்லாமே அந்த ஃபுல்லாகவே ஒரு கூடை நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாகவே. இது கொஞ்சம் பெருசு. அந்த குடவத்திலே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நல்லா பொரிக்கலாம், நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். இந்த பாருங்கள், இது வந்து ரேட்டு கம்மி தான். இது எவ்வளோ பாட்டி? 200. 200 நல்லா இருக்கும், தெளிவாக இருக்கும். இது ஒரு கிலோவே 200 தான் கொடுக்குறாங்க. நல்லா கம்மியான விலையை கொடுக்குறாங்க. இது வந்துட்டு 100 ரூபா. 1 கிலோ 100 ரூபா. பாறை பார்த்துங்க.
கூட அதாவது நம்ம கருவாட்டு கடல்னு சொன்னாவே அந்த சோழியக்குடி கிராமத்தை தான் நம்ம நினைக்க தோணும். ஃபுல்லாகவே இங்கே பார்த்தாலும் கருவாடாக தான் இருக்கும். பார்த்துங்க, உப்பு இல்லாத கருவாடு நல்லா இருக்கும். இது இந்த கருவாடு பேர் சூம்பாறை. நல்லா பொரிக்கலாம், தொக்கு வைக்கலாம், குழம்பு வைக்கலாம். அப்படியே மொச்சக்கட்டை முள் இருக்காதான் இந்த கருவாட்டில். ஒரே சிங்கிள் முள் தான் இருக்கும். நல்லா மொச்சக்கட்டை போட்டு நல்லா குழம்பு வச்சுன்னா அவ்வளோ நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது மீடியமான காரா, நடுத்தர காரம் சொல்லுவாங்கள்ல, அந்த காரா வகை சேர்ந்த காரா. இந்த காரா பாருங்கள், கூட நிறையா இருக்குது பாருங்கள். இது காரா. இது என்ன பாட்டி? மக்களே, இதான் தொண்டான். ஓ, இது முதக்கண்டை வேற பேர் பாட்டி? ஆமாம், இது எல்லாரும் கேட்குறாங்க ரொம்ப பேர். முதக்கண்டை கருவாடு இருக்கா தம்பின்னு கேட்டிருந்தாங்க. இந்த இதுதான் கேட்டிருந்தாங்க, முதக்கண்டை கருவாடு இருக்குன்னு கேட்டாங்க. அதான் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர். நம்ம ஏரியாவில் என்ன சொல்கிறாங்க? நம்ம ஏரியாவில் பேர் ஓ, அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதுக்கு பேர் தொண்டான். அதாவது சென்னை சைடு இதுக்கு பேர் முதக்கண்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் முதக்கண்டை பேர். நல்லா இருக்கும், தொக்கு வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இதுதான் 150 ரூபா. இது முதக்கண்டை நல்லா இருக்கும், தெளிவாக இருக்கும், சுத்தமாக இருக்குது. எந்த உப்பு வைக்காமல் அவ்வளவு சுத்தமாக இருக்குது பாருங்கள். நீங்களே பார்க்கலாம், உப்பு இல்லாத கருவாடுனா முதக்கண்டை நல்லாயிருக்கு. கூட நிறையா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து காரா தான். இது மீடியமான வகையை சேர்ந்த காரா பாருங்கள். இது ஃபுல்லாகவே ஒரு தட்டி நிறைய ஃபுல்லாகவே இருக்கிறது ஃபுல்லாமே காரா தான். உப்பே இருக்காது சுத்தமாக. இது உப்பு இல்லாத காரா. குழந்தை பெற்ற தாய்மார்கள் சாப்பிடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கருவாடுன்னு சொன்னால் இதைத்தான் சொல்லுவோம். எங்கள் ஊரில் அதிகமாக இதை தான் சாப்பிடுவாங்க குழந்தை பெற்ற தாய்மார்கள். பாருங்க, உப்பு இங்கே இருக்காது, உப்பே கலக்க மாட்டாங்க. மற்ற ஏரியாவில் எப்படின்னு தெரியலை. எங்கள் ஏரியா சோழியக்குடிங்கிற ஒரு கிராமத்தில் உப்பு அதிகமாக வைக்க மாட்டாங்க. ஒரு காவாசி உப்பு தான் இருக்கும். ஆமாம், அதிகமாக வைக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன கருவாடு பாட்டி? சின்ன கத்தாழை கருவாடுன்னு சொல்கிறாங்கல்ல, அது. இது சின்ன கத்தாழை. நல்லா. இது எதுக்கு பாட்டி? குழம்புக்கு நல்லா இருக்குமா? குழம்பு வைக்கலாம், வறுக்கலாம். கத்தாழை. ஓ, கத்தாழை கருவாடு. இது கத்தாழை கருவாடு என்ன ரேட்டு பாட்டி? 150. 1 கிலோவே 150 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. மற்ற இடத்துல என்ன ரேட்டுன்னு தெரியல. நல்லா தெளிவாக இருக்குங்க, கருவாடு சுத்தமாக இருக்குது பாருங்கள். எந்த இதுவுமே கிடையாது, மண் இன்னும் தூசி இதுவுமே கிடையாது. நல்லா தெளிவாக இருக்குது கருவாடு, நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ சுத்தமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வெங்கனா. இது வந்துட்டு வெங்கனா கருவாடு. இது என்ன ரேட்டு பாட்டி? சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறும். இது வெங்கனா கருவாடு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸான நெத்திலி. இது கொஞ்சம் பெருசில் இருக்கும், அதாவது சின்ன நெத்திலியை விட இது கொஞ்சம் பெரிய சைஸ் நெத்திலி. நல்லாயிருக்கும் பாருங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் நெத்திலி. ஒரு நெத்திலியும் இந்த அளவுக்கு இருக்கும். தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் கீழி கருவாடு. கீழி கருவாடுன்னு சொன்னோம்ல, இதுதான் கீழி கருவாடு. 1 கிலோவே 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பாருங்கள். மற்ற இடத்துல 70 ரூபா 80 ரூபா விற்கிறாங்க. கன்னியம்மா கடையில் கடையில் மட்டும் 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு விசிட் பண்ணுங்க. பெரிய பெரிய வியாபாரிகள் இருந்தாலும் சரி, நீங்கள் வியாபாரம் பண்ண நினச்சாலும் சரி, இந்த ஆத்தா கடையில் வந்து வாங்கிட்டு போங்க. கம்மியான விலையில் கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் என்ன பாட்டு? ஓட்டாம்பாறையா? இதுக்கு பேர் ஓட்டாம்பாறை.
பாறையிலே 2-3 ரகம் இருக்குது. இதுக்கு வேறு நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைத்து நண்பர்கள் எல்லோரும் நல்லா இருக்கேன்னு நான் நம்புகிறேன். நாங்களும் இங்கே நலமாக இருக்கோம். அதாவது வீடியோ பார்க்குற அனைவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், நம்மளுடைய யூடியூப் தளத்தில் ரொம்ப பேர் நெத்திலி கருவாடு கேட்டிருந்தாங்க. நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது வெறும் நெத்திலி மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த நெத்திலி கருவாடு அதுக்கப்புறம் மற்ற கருவாடு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் எடுத்து தர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம ஆட்டை ஓட்டுறதுனால இந்த நெத்திலி கருவாடு மட்டும் எடுத்து, அதாவது கஸ்டமர் கேட்குறாங்க. அந்த வயசானம்மா போட்டிருந்தோம்ல கன்னி அம்மாவை, அவங்க எடுத்து பண்ண முடியாத ஒரு காரணத்தினால நம்ம அதே விலைக்கு தர்றாங்க. கஸ்டமருக்கு நம்ம அதே விலையில் கொடுக்குறோம், கம்மியான விலையில். அதாவது நெத்திலி கருவாடு அதிகமாக விலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு எப்படியுமே 400 கிலோ 300 கிலோ ஆர்டர் வருது. அதை அழகாக தெளிவாக எடுத்து நம்ம கொடுத்துட்டு வரோம். பேக்கெட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள், இதே கருவாடு தான் நெத்திலி கருவாடு. செம்ம தெளிவாக இருக்கும். பால் நெத்திலி தெளிவாக இந்த முறையில் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போட்டு விடுங்க. பால் நெத்திலி நல்லா தெளிவான நெத்திலியாக கொடுக்குறோம். நம்ம இந்த விலையில் யாருமே கொடுக்க முடியாது, தெளிவாக கொடுக்குறோம். மற்ற இடத்துல எப்படி கொடுக்குறான்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக கம்மியான விலையில் நல்லா பால் நெத்திலி, நல்ல தெளிவான நெத்திலி, குறைந்த விலையில் ஏழை எளிய மக்களுக்கு கம்மியான விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே. இதை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே வாங்கி சாப்பிடுங்க. நல்லா கருவாடு சாப்பிட்டு நல்லா திருப்தியாக இருங்க. கருவாடு சாப்பிட்டு ஒரு 2-4 கருவாடு இருந்தால் போதும். அப்படியே ஒரு மொச்சக்கொட்டை ஒரு இதை போட்டு கழனி மாதிரி வச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி கறிக்கு எதுக்கு உங்களுக்கு வீட்டில் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அந்த கருவாடை ஒரு 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா மாதம் 1 மாதம் 1.5 2 மாதம் வரை நீங்கள் எதுவும் வாங்க தேவை கிடையாது. இந்த கருவாடை வச்சே ஓட்டிடலாம் குடும்பத்தை. அப்புறம் வந்துட்டு சில்லறை வியாபாரிகள், அதாவது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம வியாபாரம் பண்ணணும் ஏதாச்சும் நினைப்பீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்த அனைவருமே நம்முடைய யூடியூப் தளத்தை பார்த்து ரொம்பவே கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. அண்ணே எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்னா, ரொம்ப சிரமமாக இருக்கணே அப்படின்னு சொல்லிட்டு கருவாடு கேட்டிருந்தாங்க. நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஸ்டாண்டில் நம்ம ஆட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தொண்டி, அதாவது எந்த ஏரியாவில் இருந்தாலும் பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சி எந்த அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் சரி, எனக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு கம்மியான விலையில், அதாவது 50 ரூபாலேருந்து கருவாடு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு கிலோ எங்கேயுமே, அதாவது தமிழகத்தில் எங்கேயுமே கொடுக்காத விலையில் நாங்கள் கொடுத்துக்கிட்டு வரோம். வெறும் 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம் பாருங்கள். 50, 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா, 90 ரூபா, 100 ரூபாய்க்கு இந்த மாதிரி விலையில் எங்கேயுமே கண்டிடாத விலையில் மலிவான விலையில் கொடுத்துட்டு வரோம். தெளிவான நெத்திலி, அருமையான நெத்திலி, பால் நெத்திலி, வெள்ளை நெத்திலி கொடுக்குறோம். மற்ற இடத்துலலாம் நான் ஒரு இடத்துக்கு போனேன், அது பேரை சொல்ல விரும்ப கிடையாது. ஒரு இடத்துல போய் இதே நெத்திலி நான் கேட்குறேன், 800 ரூபா சொல்கிறாப்புல கிலோ. அண்ணா பார்த்து சொல்லுங்கண்ணா, என்னண்ணா 800 ரூபா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். தம்பி இஷ்டம் இருந்தால் வாங்க, இல்லை இஷ்டம்னா போங்க தம்பி, 800 ரூபா தான் ஒரு கிலோ. 800 ரூபா நம்ம யூடியூப் பார்த்து ரொம்ப பேர் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கம்மியான விலையில கொடுக்குறோம். கண்டிப்பாக என்னுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், முன்னாடி பேஜ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு கருவாடு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கம்மியான விலையில நம்ம யூடியூப் பார்த்து ஒரு 500-600 வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கம்மியான பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஏரியாவில் உள்ள நம்ம சேனலை பார்க்குறவங்க அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி மக்களே. ஒரு நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் வாங்கிருக்காங்க, ரொம்ப தெளிவாக அனுப்பியிருக்கோம். அவங்க எல்லாருமே கால் பண்ணி ரொம்ப நன்றி தெரிவிச்சாங்க. பரவாயில்ல தம்பி, ஒரு 50 பேருக்கு நான் கருவாடு வாங்கி ஏமாந்துருந்தேன் தம்பி, உங்களோட கருவாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஏழை மக்களுக்கு கம்மியான விலையில கொடுக்குறீங்க, நீங்கள் நல்லா இருக்கும் சொன்னாங்க. சொல்லவே எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நண்பர்களே. இந்த மாதிரி யாரும் நம்ம சமூக சேவை பண்ணிருக்கோம். இது ஒரு பிஸ்னஸ் தான் பண்ண கிடையாது. கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது தொண்டி எனக்கு கால் பண்ணினா கண்டிப்பாக நான் ஆட்டோவில் ஏற்றிட்டு போய் உங்களுக்கு சோழிக்குடி என்ற ஊரில் கிராமத்தில் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு குறைத்த விலையில் வாங்கி உங்களுக்கு வாங்கி தருவேன். நீங்கள் அதை கொண்டு உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லை பேக்கெட் போட்டு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணலாம். அதாவது நம்ம மீன் வியாபாரம் பண்ண கிடையாது, கருவாடு வியாபாரம். அதாவது 6 மாதம் இல்லைன்னா 5 மாதம் தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம வாங்கிட்டு போகிறோம்.
வரும். அழகாக அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாரையும் நம்பி வாழாதீங்க. இன்றைக்கி ஒரு 500 போட்டிங்கன்னா வெறும் 500 போட்டிங்கன்னா 1000 ரூபா 1200 சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் தான் நம்ம சொல்லிக் கொடுத்துக்கிட்டு வரோம். கஷ்டப்படுற மக்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை பார்க்குற நண்பர்கள் அனைவருமே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு கருவாடு கேட்குறீங்க மற்றவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே, முடியலைன்னா விட்டுருங்க நண்பர்களே. நம்ம கம்பல் பண்ண கிடையாது. ஏதோ உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஏதோ நாங்களும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு என்கரேஜாக இருக்கும் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நெத்திலி கருவாடு வேணுன்னா நம்மளை ஆர்டர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பாய்.